வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதிமுக மகளிர் அணி சார்பில் பிறந்த நாள் கொண்டாட்டம் குறித்தும் தேர்தல் பணியில் மகளிர் அணியின் பங்களிப்பு குறித்தும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாள் வரக்கூடிய 24ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதிமுக மகளிர் அணி சார்பில் ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது குறித்தும் அதே போல நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழலில் தேர்தலில் மகளிர் அணியின், அதாவது அதிமுக மகளிர் அணியினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம், அதாவது அதிமுக மகளிர் அணி செயலாளர் வளர்மதி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில அளவில் மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவிலான அந்த மகளிர் அணியின் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இருக்கிறார்கள். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தோம் என்றால் OS மணியன், பொன்னையன், செம்மலை, அதே போல RB உதயகுமார் ஆகியோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். அதிமுகவினரை பொறுத்தவரை ஜெயலலிதாவினுடைய ஒவ்வொரு பிறந்த நாளையுமே கோலாகலமாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுவார்கள். அந்த வகையில் அதிமுகவினுடைய மகளிர் அணி சார்பில் இந்த விழாவை, இந்த அம்மாவினுடைய அந்த ஜெயலலிதாவினுடைய விழாவை எப்படியெல்லாம் கொண்டாடலாம், நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, மருத்துவ முகாம்கள் நடத்துவது உள்ளிட்ட அந்த பிறந்தநாள் விழாவை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும், அதிமுக மகளிர் அணி சார்பில் எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்பது தொடர்பாக தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. வளர்மதி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளும் அதே போல முக்கிய நிர்வாகிகள், அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய OS மணியன், பொன்னையன், அதே போல RB உதயகுமார், செம்மலை உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.